தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 51 முதல் 56 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 51வது வாக்கியம். இயேசு விண்ணேற்றம் அடையும் நாள் நெருங்கி வரவே எருசலேமை நோக்கி செல்ல தீர்மானித்து தமக்கு முன் தூதர்களை அவர் அனுப்பினார். மக்களை நாம் பார்க்கின்றோம், இயேசுவுடைய எருசலேம் பயணம் ஆனது ஒரு சாதாரண பயணம் அல்ல. அது துன்பத்தை நோக்கியுள்ள பயணம், அது மரணத்தை நோக்கியுள்ள பயணம், கல்வாரி மலை நோக்கியுள்ள பயணம், சிலுவையை நோக்கியுள்ள ஒரு பயணம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அந்த துன்ப பயணம் என்று சொல்லும்போது இது மற்றவர்களுக்கு மீட்பு தருகின்ற ஒரு பயணமாக மாற்றுகின்றார். தன்னுடைய வேதனைகள் வழியாக, தான் அனுபவிக்கிற துன்பங்கள் வழியாக, தன்னுடைய சிலுவை வழியாக மற்றவர்களுக்கு அவர் அங்கு விடுதலை தருகின்றார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், வேதனைகள், நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற பல அவமானங்கள், நெருக்கடிகள், இது எல்லாமே மற்றவர்களுக்கு அது மீட்பாக மாறுமே ஒழிய ஒரு நாளும் நீங்களும் நானும் நிலம் பதித்து போக வேண்டும் எண்ணமல்ல. தெய்வம் நமக்கு தருவது. அப்போ இறைவன் நமக்கு துன்பங்களை அனுமதிக்கிறார் என்றால் அது மற்றவர்களுக்கு மீட்பு தருவதற்காக. கணவன் நான் வேதனைப்படுகின்றேன், இதோ அது என் மனைவியோட மீட்புக்காக. மனைவி நான் வேதனைப்படுகிறேன் என் கணவனுடைய மீட்புக்காக. மாறாக எனக்கு வேதனை வேண்டாம், எனக்கு துன்பம் வேண்டாம் என்று சொல்கின்ற சமயத்தில் அது பிசாசுடைய படிப்பினையாக மாறிவிடும். நாம் வாசிக்கிறோம் மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் 21 முதல் திருவாக்கியங்களில் இயேசு தன்னுடைய சாவை அறிக்கையிடுவார். அவ்வாறு அறிக்கையிடுகிற சமயத்தில் பிசாசு சொல்கிற வார்த்தை நமக்கு தெரியும். யார் வழியாக? இங்கே ராய்ப்பர் சொல்வார், ஆண்டவரே இது உனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொல்கிற வார்த்தை, அப்பாலை போ சாத்தானே, நீ சிந்திப்பது மனித சிந்தனை, எனக்கு தேவை தெய்வத்துடைய சிந்தனை. அப்போ உலகத்தில் தெய்வம் நமக்கு துன்பங்களை தருவது எதற்காக என்றால் மீட்புக்காக தான் ஒழிய வேறு எதுவும் இல்லை. ஆனால் வேண்டாம், எனக்கு துன்பம் வேண்டாம் என்று நாம் ஜெபிக்கின்ற சமயத்தில் அது கிறிஸ்துவத்துக்கு எதிராகவோ கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராகவும் மாறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இயேசுடைய படிப்பினைக்கு எதிராகவும் மாறிவிடுகிறது. இயேசு சொல்கிற வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு துன்பம் உண்டு, ஆனால் கவலை கொள்ளாதீர்கள், நான் இந்த உலகத்தை மீட்டு கொண்டேன். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 31, 32 வாக்கியங்களை நாம் வாசிக்கின்றோம். அப்போ துன்பத்தின் வழியாகத்தான் எனக்கு அந்த மீட்பு கிடைக்கிறது. அப்போ எருசலேம் பயணம் ஆனது மக்களுக்கு மீட்பு வருகிறது என்றால் நானும் எருசலேமை நோக்கி பயணிக்க வேண்டும். என் துன்பங்களை நோக்கி நான் பயணிக்கின்ற சமயத்தில், என் நோய்களை நோக்கி நான் போகிற பொழுது, என் வேதனைகளை நோக்கி நான் பயணிக்கிற சமயத்தில் அந்த வேதனைகள், அது துன்பங்கள் என்னுடைய மீட்பு மட்டுமில்லாமல் என்னை நம்பி இருக்கின்ற என் குடும்பம், என்னை சார்ந்து வாழ்கின்ற மக்களுடைய மீட்புக்காக அது வழிவகுக்கும். அப்போ இறைவனில் மன்றாட வேண்டும், ஆண்டவரே துன்பங்கள் வழியாகவே நீர் என்னை மீட்பின் பாதையில் நடத்துகிறீரே, நன்றி தேவன் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய துன்பங்களை நினைத்து, நம்முடைய நோய்களை நினைத்து தெய்வத்தை நாம் ஸ்துதிக்கின்ற சமயத்தில் தெய்வம் அங்கு மகிமைப்படுவார். தீமைகள் நம்மை விட்டு நீங்கி போய்விடும். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்வனாய தெய்வமே, இது மீட்பின் பாதையில் எங்களை நீத்தாமை நடத்தி கொண்டு வருகின்றீர். உம்முடைய எருசலேம் பயணமானது மீட்பின் பயணம். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் பல துன்பங்கள் நாங்கள் அனுபவிக்கின்ற பொழுது நாங்கள் தளர்ந்து போகாமல் இது எல்லாமே ஒரு மீட்பின் பாதைக்காக நீ தம்மை அனுமதிக்கிறீர் என்பதை உணர்ந்து அந்த துன்பத்தின் வழியாகவே உம்மை நாங்கள் ஸ்துதிக்கவும், ஆராதிக்கவும், நன்றி செலுத்தவும் எங்கள் கிருபை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.